வணக்கம் ஷெலினா, அது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாவதி, மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இது வங்கக்கடலில் உருவாகும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை சரியாக மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடலோர பகுதியில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை இந்திய வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது எந்த திசையை நோக்கி பயணிக்க இருக்கிறது, அதே போல இது புயலாக மாறுவதற்கான இருக்கக்கூடுமா என்பது தொடர்பாக தொடர்ச்சியான கண்காணிப்பு என்பது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு சில நாட்களாகவே லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய காரணமாக அடுத்து வரக்கூடிய 6 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரையிலும் அதே லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.